வணக்கம். நம்ம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் லட்சன் பேசுகிறேன். இன்று 13ஆம் தேதி மாலை மலர்ல ஒரு மிக்க ஒரு இனிப்பான செய்தி, சந்தோஷமான செய்தி என்னன்னா, அம்மா உணவகங்கள் சீரமைத்து புது பொலிவுடன் மாற்ற நடவடிக்கை. இது மாநகராட்சி எடுத்திருக்கிற முடிவு. தளபதி அவர்கள் ஆட்சியில மிக சிறப்பான முறையில, அவருடைய சிறப்பான ஆட்சி முறையில இந்த அம்மா உணவகங்கள் சீரமைத்து புது பொலிவுடன் நம்ம காண போறோம்னு நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்ல போனா அவர்களை மிகவும் பாராட்டக்கூடிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் பார்க்க போனா இந்த அம்மா உணவகத்தை மிகவும் ஆசைப்பட்டு 2013 அவங்க தொடங்கினாங்க. நாங்கெல்லாம் மிகவும் முதல்ல அம்மா உணவகம் என்ன இந்த அம்மா பேர் வச்சுக்கிட்டாங்களே அப்படின்றத நாங்க ரொம்ப எல்லாருமே பேசினாங்க. அம்மா பேரை வச்சுட்டு அம்மா உணவகம்னு போட்டாங்க. ஆனா அந்த உணவகத்துக்குள்ள அந்த அம்மா சாப்பாடை சாப்பிட்டு ருசிச்சுட்டு போன பிற்பாடு அம்மா உணவகத்தினுடைய டர்ன் ட்விஸ்ட் ரொம்ப அழகா எடுத்தது. எல்லாரும் போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஐடில வேலை செய்யற பிள்ளைங்க மத்தியானம் ஆனா அந்த சாப்பாடு போய் சாப்பிட்டாங்க. நைட்ல சப்பாத்தி போட்டாங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு, நானே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வாங்கிட்டு இட்லியை கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அவ்வளவு நல்ல முறையில இருந்தது. பொங்கல் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், அவ்வளவு நல்லா இருந்தது. அம்மா உணவகம் எல்லா இடமும் எல்லாருமே, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த அம்மா உணவகம். அதாவது அந்த அம்மாவுக்காக அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுனால அந்த பேரை வச்சாங்களா, இல்ல தாய் ஒரு தாய் தான் ஒருத்தருடைய பசியின் வயிற்று பசியை ஆற்ற முடியும்னு சொல்லி அம்மா உணவகம் வச்சாங்கன்னா தெரியாது. ஆனா சிறப்பான ஒரு முறையில அம்மா உணவகம் செயல்பட்டு கொண்டு வந்தது மிக்க மிக்க சந்தோஷம். ஆனா எல்லோருமே அந்த உணவகத்தை எல்லோருமே பயன்படுத்துறாங்க. முக்கியமா அந்த கொரோனா காலத்துல அம்மா உணவகம் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்த ஒரு பெரிய உணவகம். அது யாருமே மறக்க முடியாது, மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏன்னா கஷ்டப்படுற ஒருத்தருமே, பெருக்கிறவங்க, குப்பை வாடுறவங்க, ரோட்ல சாப்பாடு இல்லாத பசியும் பட்னியா இருக்கிறவங்க கூட நம்ம ஒரு பிச்சை கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறாங்க, 5 ரூபா இந்தாங்க, 5 ரூபா தான், 3 ரூபாய், அதுல ஒரு 3 இட்லி சாப்பிடுவாங்க. அதனுடைய ரேட்டை ரொம்ப அருமையா இருந்தது. இட்லி எல்லாம் பாருங்க, இட்லி எல்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க அந்த அம்மா உணவகத்துல. 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 5 ரூபாய்க்கு 5 இட்லி, பொங்கல் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், கருவேப்பிள்ளை சாப்பாடு, இது எல்லாமே கொடுத்தாங்க. குறைந்த விலையில தான் கொடுக்கப்பட்டது. அதே போல அம்மா உணவகம் மூலம் ஆண்டுக்கு 20 கோடி வருமானம் கிடைக்கின்றதுன்றாங்க. அதே நேரத்துல குறைந்த விலைக்கு வழங்குவதால ஆண்டுக்கு 140 கோடி செலவாகுதுன்றாங்க. அதுவும் ரைட்டு தான். இதனால் அம்மா உணவகங்கள் ஆண்டுக்கு 120 கோடி நஷ்டத்தில் செயல்படுகிறது. இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய எந்தவித புதிய திட்டமும் அறிமுகப்படுத்தவில்லை, அதுதான் உண்மை. ஆனா எல்லா இடத்துலயுமே அது மட்டும் இல்ல, எல்லா அம்மா உணவகம்னா கொஞ்சம் சுகாதாரம் கொஞ்சம் இல்லாம இருக்கு. ஏன்னா நானும் இப்ப போய் பார்த்தேன், ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி கூட இங்க பார்த்தேன். ஷனாய் நகர்ல ஒரு அம்மா உணவகம் இருந்தது. அது கொஞ்சம் பெருக்கி கிளீனா வைக்கலாம். ஒரு மாதிரி கருப்பா தரைகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சுகாதாரம் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள வேலை பார்ப்பவர்களை அவங்க ஏன்னா இந்த உணவு கொடுப்பது மிகவும் ஒரு பெரிய காரியம். உணவு வயிற்று பசியை ஆற்றுப்பது தெய்வத்துக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய ஒரு நமக்கு செயலாகும். தெய்வம் நம்ம எப்போதும் நமக்கு அள்ளி கொடுக்கிற தெய்வமா இருக்கும். ஏன்னா நம்ம பசியோட இருக்கிறவங்களுக்கு, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு அளிப்பதும், பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது அது தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய வரம். அது எல்லாருக்கும் கிடையாது. அதனால அம்மா உணவகத்துல வேலை செய்யறவங்க எல்லாமே இதை மனசுல வச்சு சுகாதாரம் அவங்க சாப்பாடை கொடுத்து எல்லாவற்றையும் நல்ல ஒரு முறையில அந்த உணவகத்தை கழுவி எல்லாம் செஞ்சு கொடுத்தா சுகாதாரம் ஓரத்தோடு இருக்கும். மற்றும் சாயந்தரத்துல சப்பாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் சப்பாத்தி டிஃபன்ல அடைச்சி வாங்கிட்டு வருவாங்க. டிஃபன் எடுத்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதை நானே பார்த்திருக்கேன். அதே போல எங்க வீட்டுல ஒரு 2-3 பேர் வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் கேட்டா, அம்மா உணவகத்துல காலையில 1 ரூபாய் இட்லி, ஒரு 4 இட்லி வாங்கி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு வருவாங்க. நல்லா இருக்கு. இன்னமும் அம்மா உணவகத்தால பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. பல பேர்
அதை வந்து நீங்க வந்து எடுத்தா ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம கையெழுத்து வாங்கினோம்னா அம்மா உணவகத்துல சாப்பிட்றவங்க ஏராளமானவர். கார்ல போறவங்களுக்கும் பைக்ல போறவங்களுக்கும் தெரியாது. பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு கூட இந்த கம்பெனில வேலை செய்யறவங்க, எத்தனையோ வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க, பெரிய பெரிய கம்பெனி வேலை செய்யறவங்க கூட அம்மா உணவகம் போய் சாப்பிடுறாங்க. அதை நானே பார்த்திருக்கேன். டிவி சத்திரத்துல எல்லாம் இருக்கிற அம்மா உணவகத்துல நிறைய பேர் போய் சாப்பிடுறாங்க. அதனால இந்த அம்மா உணவகத்தை வந்து சீரமைப்பது என்பது பொலிவுடன் நாங்க வந்து திரும்பவும் வந்து உயிர் பெற்று அதை நிறைய பேர் வந்து சாப்பிட்றத வந்து நாங்கள் வந்து காண்பதற்கு மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம். ஏன்னா வந்து அந்த உணவகம் வந்து பல பேருக்கு வாழ்வழிக்கக்கூடிய உணவகம், பல பேருக்குடைய பசியை ஆற்றக்கூடிய உணவகம். அதனால அம்மா உணவகம் வந்து எது வந்து நல்ல காரியங்களும் நல்ல திட்டங்களை வந்து அதை பாராட்ட வேண்டியது. அது எப்போதும் தளபதி செய்யற நல்ல காரியத்தை நல்ல திட்டத்தை அதை வந்து செயல்படுத்துங்க. அதே மாதிரிதான் நல்ல காரியத்தை நல்ல திட்டத்தை வந்து பாராட்டக்கூடியதும். அது எங்களுக்கு வந்து தலைவர் வந்து சொல்லி கொடுத்திருக்கிற எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பாடம். நல்ல திட்டத்தை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய பாடம். அதனால இது ஒரு சிறப்பான திட்டம். அம்மா உணவகம் சீரமைக்க போகிறது. மிகவும் மிகவும் சந்தோஷம். வாழ்க தளபதி, வாழ்க மாநகராட்சி. பொது பொலிவுடன் நாங்கள் மக்கள், முக்கியமாக ஏழை மக்கள், அம்மா உணவகத்தை நம்பி வாழும் மக்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். இதை வந்து சீக்கிரமாக வந்து துரித நடவடிக்கை எடுத்து அம்மா உணவகங்கள் சீக்கிரமாக வந்து அதாவது வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையோட நாங்கள் எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.